மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செல்லப்பா. செல்லப்பா, கள நிலவரம் என்ன? வணக்கம். டெல்டா மாவட்டமான மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யும் என வானிலை மையம் அறிவித்திருந்தது. அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் 2 நாட்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில இரவு மிதமான மழை பெய்தது. இந்த நிலையில் மாவட்டம் முழுவதும் இன்று காலை 6:30 மணி வரையிலான நிலவரப்படி சராசரியாக 14 மில்லிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தற்போது மயிலாடுதுறை மாவட்டத்தில் பரவலாக அநேக இடங்களில் கனமழையானது பெய்து வருகிறது. மயிலாடுதுறை மற்றும் சுற்றுவட்டார பகுதிக்கான செம்மனார் கோவில், ஆக்கூர், திருக்கடையூர், கொரையார், தரங்கம்பாடி, குத்தாலம், பூம்புகாறு, நீடூர், வடகரை, பழையார், திருமலைவாசல், வைத்தீஸ்வரன் கோவில், வானகிரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் மிதமான கனமழையானது பெய்து வருகிறது. இந்த திடீர் கனமழையால வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அவதியடைந்திருக்காங்க. மேலும் தற்போது கடல் அலையின் சீற்று கொஞ்சம் அதிகமாக இருப்பதாகவும் தெரிய வருகிறது. மீனவர்களும் தற்போது வீடுகளில் இருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் தற்போது மயிலாடுதுறை நகரில் பிரசித்தி பெற்ற கடைமுக தீர்த்தவாரி இன்று நடைபெற இருப்பதால் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்க நிலையில் தற்போது மழை பெய்து வருவது அவருக்கு சிரமத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா.